லாஸ்ட் 18 மந்த்ஸாக மார்க்கெட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. பத்தாததுக்கு இப்போ ஈரான் வாரனால மார்க்கெட் 10% ஃபால் ஆகிடுது. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ரைட் டைமா, இல்லை எல்லா ப்ராப்ளம்ஸ் முடிஞ்சதும் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்படி நிறையா நமக்குள்ள கேள்விகள் இருக்கும். பட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 2008 நடந்த குளோபல் ஃபினான்சியல் கிரைசிஸில் இந்தியன் மார்க்கெட் 60% டவுன் ஆகிடுச்சு. 2 இயர்ஸில் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிடுச்சு. 2011 மும்பையில் நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்னால மார்க்கெட் ஒரு 10% ஃபால் ஆயிருந்துச்சு. ஜஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே ரிக்கவர் ஆயிடுச்சு. 2020 நடந்த கோவிட் கிராஷில் ஸ்டாக் மார்க்கெட் ஜஸ்ட் 2 மந்த்ஸில் 40% கிராஷ் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு ஜஸ்ட் 8 மந்த்ஸில் மார்க்கெட் ஃபுல்லாக ரிக்கவர் ஆயிடுச்சு. அப்புறம் 2022 நடந்த ரஷ்யன் உக்ரைன் வார்னால நம்ம மார்க்கெட் ஒரு 20% ஃபால் ஆயிருந்துச்சு. பட் அகைன் ஜஸ்ட் 8 மந்த்ஸில் ரிக்கவர் ஆயிடுச்சு. ரீசெண்டாக ட்ரம்ப்போட டேரிஃப் வார்னால மார்க்கெட் ஒரு 10% ஃபால் ஆகி ஜஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே ரிக்கவர் ஆயிடுச்சு. இப்போ நடக்கிற ஈரான் வார்னால இந்தியன் மார்க்கெட் ஒரு 10% ஆல்ரெடி டவுன் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் இது ரிக்கவர் ஆகலாம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நினச்சி பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு 1 lakh கோவிட் கிராஷில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் 8 மந்த்ஸில் அது 1,60,000 ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எப்போல்லாம் ஏதாவது கிரைசிஸ் நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு ஒரு கிரேட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நடக்கிற ஈரான் வார்னால ஆல்ரெடி மார்க்கெட் 10% டவுன் ஆகிடுக்கு. ஸோ இன்னும் இங்கேருந்து டவுன் ஆகலாம், இல்லை ஃபியூ மந்த்ஸில் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிக்கவர் ஆகிடலாம். பட் எப்போ கிரைசிஸ் நடந்தாலும் அது நமக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நல்ல அண்டர் வேல்யூட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுனா இன்னும் ஃபியூ மந்த்ஸில் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் ஃபாலோ ஸ்டாக் ரீடர் சேனல் ஃபார் ஸ்டாக் அப்டேட்ஸ்.